சோரே வைஃப் ஃப்ரம் ஃபியூச்சர். இது கடந்த வருடம் வெளிவந்த ஒரு இந்தோனேஷிய திரைப்படம். ஆனாலும் படத்தோட கதை குரோஷியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சுற்றி நடக்கிறது. சோரே வைஃப் ஃப்ரம் ஃபியூச்சர் பேருக்கு தகுந்த மாதிரியே கல்யாணமாகி சில காலத்திலேயே இறந்து போகிற கணவனை காப்பாத்துறதுக்கு எதிர்காலத்துல இருந்து கடந்த காலத்துக்கு சோரே என்றவங்க வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துக்கு இந்த சோரே வாரதால கணவனுக்கு அவங்கள யாரென்றே தெரியாம இருக்கு. அதுதான் இந்த படத்துல சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது அந்த கணவனுக்கு அவங்கள யாரென்று தெரியாம இருக்கிறதால இவங்களுக்குள்ள வார அந்த முதல் காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அவங்க தான் எதிர்காலத்துல அவனோட மனைவின்னு புரிய வைக்க முயற்சி பண்றதும் அவங்கள பார்த்து பயப்பெற்றதும் ஆரம்ப காட்சிகள் நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு. கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் நேசிக்கிற ஒருத்தருக்காக எவ்வளவு தூரம் இந்த பொண்ணு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த படத்துல உணர்வு பூர்வமா சொல்றாங்க. ஒரு கட்டத்துல டைம் டிராவல் படங்களுக்கே உரிய மாதிரி ஒரே மாதிரி காட்சிகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருந்தாலும் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட் புதுசாவும் அருமையாவும் இருக்கிறதால இறுதி வரைக்குமே இந்த படத்தை சலிக்காம பார்க்கலாம். இந்தோனேஷிய படமான இந்த படம் அந்த நாட்டுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோட உலகம் முழுக்கவும் இது இப்போ ட்ரெண்ட் ஆகி இருக்கு. 2025ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்துக்காக ஆஸ்கர் விருதுக்கும் இந்த படம் தெரிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. என்னதான் அறிவியல் வளர்ந்த வேகமான காலத்துல நாம இப்போ இருந்தாலும் உறவுகளுக்கு இடையிலான பிணைப்பும் அதை காப்பாற்றிக்கொள்ள நாம கொடுக்கிற முக்கியத்துவமும் எந்த காலத்திலையும் மாறாது அல்லது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது அப்டேட் பண்ணிக்கொள்ளும். இந்த விஷயத்தை தான் இந்த படத்துல உணர்வு பூர்வமா சொல்றாங்க.